கிறிஸ்துமஸையொட்டிய தொடர் விடுமுறையை கொண்டாட நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் படையெடுக்கும் நிலையில் கேரள எல்லையான நாடுகாணியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பள்ளிகள் தொடர் விடுமுறை என 10 நாட்களுக்கு இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதால் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து அதிகாலை முதலே இந்த சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக நாடுகாணி சோதனை சாவடியில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்ததால் அந்த சோதனை சாவடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அனுமதித்து நிற்கின்றன. குறிப்பாக இ பாஸ் பதிவு செய்யப்பட்டு நீலகிரிக்குள் அனுமதிக்கப்பட்டு நிலையில் இ பாஸ் பதிவு செய்யாதவர்களும் சோதனை சாவடியிலேயே பதிவு செய்யப்பட்டு நீலகிரிக்குள் அனுமதித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் இந்த வருகை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் இந்த வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சோதனை சாவடிகளில் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அதேபோல் நகர்ப்புறத்திலும் போக்குவரத்து அதிக நெருக்கடி இல்லாதவாறு போக்குவரத்து போலீசாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி. தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சென்னையில் புகழ்பெற்ற சாந்தோம் தேவாலயத்தில் நள்ளிரவு முதலே சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்து குழந்தைகள் பங்கேற்றிருந்தனர். ரெட்டத்தலை ரிலீஸ் ஆகுது, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படின்னும் போது அவரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல நாள். ஸோ எல்லாரையும் அப்படி பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு ஒரு வேண்டுதலை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆமாம், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இறக்குமே. மெரி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபடிஸ் நியூ இயர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் அண்ட் ரொம்ப ஒரு வேற லெவல் அட்மாஸ்பியர் இருக்குங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குழந்தை இயேசு மாட்டு தொடுவத்தில் பிறந்ததை நினைவு கூறும் வகையில் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டிருந்தது. முஸ்லீம், அவர் இந்து. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால் கூட்டிகிட்டு வந்து கிறிஸ்மஸ் முன்னாடி எஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா எல்லாருமே தெரியட்டும் அப்படின்னு சொல்லி. எனக்கு இது வருஷம் சென்னை வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி கிறிஸ்மஸ் வரை தான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. க்ரௌட் நிறைய இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், எல்லா ரிலீஜியன்ஸுமே வருவாங்க. ஸோ அதனால கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதே இங்கே வரது ஒரு நல்ல வைபாக இருக்கு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று நள்ளிரவு கோலாகலமாக நடைபெற்றது. கீழை நாடுகளின் லூர்து நகர் என்ற பெருமையுடன் அழைக்கப்படும் வேளாங்கண்ணியில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. திருப்பலிகளின் நிறைவில் நள்ளிரவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சொரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார். நம்மீது தங்கி வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உலகமெங்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் அமைதியை சொல்லுகிறோம் என்று சொன்ன வான தூதர்களின் வாக்குப்படி எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் கடைகட்டியது. குடும்பமாக தேவாலயத்திற்கு வந்த கிறிஸ்தவ மக்கள் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர்.
நெல்லை பாளையங்கோட்டை சவேரியார் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் திருவிழாவிற்காக இயேசு பிறந்த தத்ரூப காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. மதுரையில் பழமை வாய்ந்த கீழவாசல் தூய மரியன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸையொட்டி வண்ண விளக்குகளால் பேராலயம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குவிந்தனர். இயேசுவின் பிறப்பு, அன்பு, இரக்கம் பற்றிய பாடல்கள் பாடப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தேவாலயங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆராதனை முடிவில் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பரிமாறிக்கொண்டனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு பல